Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். Example 1.8 2 point charges Q1 and Q2 of magnitude 10 power minus 8 and minus 10 power minus 8 are placed 0.1 meter apart. Calculate the electric field at A, B, C. சரி ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்ல கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க நல்லா பாருங்க, டயக்ராம் வேணா வரைஞ்சிரு. இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பார்த்துருவோம். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியுது, பட் லைட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு எனக்கு தான் தெரியல. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அவே. இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பார்த்தனா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் சார்ஜும் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் சார்ஜ். ஏன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க? ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. சரிங்க சார். கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.05. இதனா 1/5/100ன்னு போடலாமா? சரி, 0.05 the whole square plus kq by 0.05 the whole square. கேவோட வேல்யூ என்ன? 9 into 10 to the power of 9. சரியா? சார்ஜ் எவ்வளோ? 10 to the power of minus 8 டிவைட் பை இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1/5/100. 5/100 100னா 10 power 2, அதை ஸ்கொயர் பண்ண 10 power 4, 5 ஸ்கொயர் பண்ண 25. இது வரைக்கும் புரிஞ்சா? புரியுதா இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்டோட வேல்யூ. செகண்டுக்கு இதே வேல்யூ தான் வரும். அப்போ ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூனால நான் இன்டூ 2ன்னு போட்டிருக்கேன். டிஃபிகல்ட்டி இருந்தால் கேட்டுக்கோ. இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ, இதோட வேல்யூ எக்ஸ்னா இதோட வேல்யூ எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஆயிரும். அப்போ நான் இது எக்ஸ் இன்டூ 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ நல்லா பாரு, 25 நான் 100, இந்த 10 power 4 நான் 100 into 100ன்னு எழுதலாம். இந்த ஒரு 100ல கேன்சல் பண்ணால் 4 ஆயிருமா? இப்போ ஒரு 4 2s are 8, 8 9s are 72. இதை சேர்த்தா 10 power 1, இங்கே பார்த்தோன்னா 10 power 2, ஸோ 72 into 10 power 2 இல்லைனா 7.2 into 10 to the power of 4 நியூட்டன் பர் கூலும் இல்லைனா வோல்ட் பர் மீட்டர். இதுதான் உங்களோட ஆன்சர். எங்கே? ஏ பாயிண்டில். எனக்கு இங்கே லைட்னால இங்கே ரிஃப்ளெக்ஷனில் ஒன்றுமே தெரில. இப்போ பி பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கொஞ்சம் தூரமாக போனால் தெரியுதா? எஸ், பி பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இதனால் பார்க்க போகிறேன், இதனால் பார்க்க போகிறேன். இது ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ், இந்த பாயிண்ட் பி. ப்ளஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மைனஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜை நோக்கி. இந்த சார்ஜ்னால அவே ஃப்ரம் த பாயிண்ட், நெகட்டிவ் சார்ஜ்னால டுவர்ட்ஸ் த பாயிண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ். இப்போ என்ன ஆகுது சார்? ரெண்டுமே உல்டாவாக இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ இ அட் பி வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் சார்ஜ். இப்போ கே சார்ஜ் எவ்வளோ? 10 to the power of 8. இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? அதே 0.9 பாரு, இங்கே பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் 0.05 தான். 0.05னா 5/100 the whole squareன்னு போட்டுக்கலாம். மைனஸ் கே சார்ஜ் வந்து 10 power 8, இங்கேருந்து இங்கே 0.05, இது 0.05, இது 0.05, அப்போ இது 0.15 ஆயிரும். இதனை எப்படி எழுதுனா? 15/100 the whole square. இப்போ நல்லா பாரு, கே இன்டூ 10 power 8 நான் காமனாக எடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது? 100 into 100 டிவைடட் பை 5யோட ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 100 into 100 divided by 15 into 15. இதை கேன்சல் பண்ணா இந்த வேல்யூ 4. நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ 20/3. கரெக்டா? ஸோ 20/3 6.67 into 6.67.
இங்கே கேயோட வேல்யூ என்ன 9 × 10⁻9. ஆக்சுவலாக இங்கே சார்ஜ் வந்து 10⁻8 தான் கொடுத்தாங்க. அப்போது இதோட வேல்யூ வெளியே 9 × 10⁻−1. ஏன்னா 10⁻9 இருந்துச்சு இன்ட்டு 10⁻−8ன்னு இருக்கும். ஸோ 10⁻−1. 100 டிவைட் பை 5 20 தானே? ஆமாம். ஸோ 20 டிவைட் பை 3 6.67 தான் வரும் இன்ட்டு 6.67. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருது எனக்கு 44.46. இந்த வேல்யூ 400 மைனஸ் 44.46. Nine into 10⁻−1 into இந்த 10⁻−1 மல்டிப்ளை பண்ணா 9 into இந்த வேல்யூ 35 ஆயிருமா? into 9 into 9 divide by 10. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது? 319.98. செக் பண்ணிக்கிறேன். பி பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு 319 தானா? ஏ கண்டுபிடிச்சிட்டோம் 7.2 × 10⁻4. பி எவ்வளோ சொல்கிறாங்க? 3.2 × 10⁻4ன்னு சொல்கிறாங்க. இல்லை டோட்டல் எவ்வளோ சொல்கிறாங்க? ஆமாம் 3.2 × 10⁻4ன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த வேல்யூ வரலை? த்ரீ 3.2 × 10⁻4 நம்ம எதையாச்சும் மிஸ் பண்ணுறோமா? ஓகே, இந்த இடத்துல 10⁻−1 வருது, இந்த இடத்துல 10⁻+1 வரும். எப்படி நான் அந்த இடத்துல தப்பு பண்ணேன்? நல்லா பாருங்க, கேயோட லிமிட் 9 × 10⁻9 இருக்கும், பக்கத்தில் 10⁻−8. ஸோ 9 -8 அப்போ +1 தானே வரும். நான் -1 போட்டேன். அப்போது 9 × 3555.4. ஸோ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ? இந்த இது 2 டெசிமல் தள்ளி வச்சிடணும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 3.2 × 10⁻4. ஸோ சேம் ஆன்சர் தான் எனக்கு வந்துருச்சு. புரியுதா? ஸோ ஆன்சர் சேமாக தான் வருது. மூணாவது என்ன சொல்கிறாங்க? சிங்கிற பாயிண்டில் கேட்குறாங்க. சிங்கிற பாயிண்டில் பார்த்தோன்னா இங்கேருந்தும் இங்கேருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. கரெக்டா? இதோட வேல்யூ என்ன வரும்? K Q by distance எவ்வளோ? 0.1. அப்போ 1/100. சரி 1/10. 0.1 வந்து நான் 1/10 எழுதுவேன், ஸ்கொயர் பண்ணால் 100 ஆயிரும். இதோட வேல்யூ என்ன? KQ × 100. KQ × 100, KQ × 100 அதே தான் வருது. இப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரி? ஆக்சுவலாக 16 சொல்லிட்டு, சாரி, இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 120 டிகிரி, இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் 60 டிகிரி. அப்போது 2 ஈக்குவல் வெக்டார் 120ல செப்பரேட் ஆகிருக்கான ரிசல்ட் என்ன வரும்? அதே வரும். அப்போது KQ × 100 இதான் உன்னோட ரிசல்டன்ட். ஏன்னா 120ல செப்பரேட் ஆயிருக்கு. நீ என்ன பண்ணலாம்? உட்காந்து A1² + A2² இல்லைன்னா √A² + B² + 2AB cos θ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துக்கோ. இப்போ கேவோட வேல்யூ என்ன? 9 × 10⁻9. சார்ஜ் எவ்வளோ? 10⁻−8, பக்கத்தில் ஒரு 100. இதை சிம்பிளை பண்ண 10⁻1 கிடச்சிரும், 10⁻2. அப்போ 9 × 10⁻3 கிடைக்குது. செக் பண்ணிக்கலாம். எஸ், கரெக்டு தான். எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இப்படி வரும். தேங்க்யூ.